ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேக்குக்கான ஒரு ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது நான் சொதப்பியிருந்தால் என்னை வந்து மன்னிச்சிருங்க. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வளவலா கொள்ளலாம் நம்ம பேசணும்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோ கொடுப்போம். அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி வாங்க, ரொம்ப லேட் பண்ண வேணாம், நம்ம ஸ்டோரிக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸ்டோரிக்கான ஒரு ஒன் லைன் மாதிரி, அதாவது இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம டே வந்து தமிழ்நாடு தான். ஸோ அவர் வந்துட்டு இப்போ வந்து காஸ்டியூம் டிசைனிங் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் படித்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து இப்போ இருக்கார். ஸோ அது வந்து அவரோட இன்ட்ரடக்ஷன். ஸோ முழுக்க முழுக்க டே வந்து தமிழ்நாடு தான். அப்பா அம்மா எல்லோரும் டேயோட ஃபேமிலியிலன்னு பார்த்தோன்னா டேயோட அப்பா அம்மா, டேக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அண்ணி இருக்காங்க, ஒரு குட்டி பாப்பா இருக்குது அவங்க வீட்டில். ஸோ இதை வந்து டேயோட இன்ட்ரடக்ஷன்ஸ். இப்போ வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ டே அவரோட ரூமில் அவரோட சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு டென்ஷனாக எதையோ டைப் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பின்னாடி அவரோட ஃப்ரெண்டும் நின்றுட்டு சேடா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட தோலை வந்து தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டேயும் வந்து ரொம்ப கூர்மையாக அதை பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு 1 செகண்டில் வந்துட்டு ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு இது கிடச்சிருச்சு, எனக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குத்தி நிகழ்ச்சி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அவ்வளோ சந்தோஷமாக அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பாட்டு போட்டு. ஐயோ நான் இப்படியோட என் வாழ்க்கையில் நான் நினச்சது இப்படியோ சாதிச்சுட்டு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அப்படி சந்தோஷமாக இருந்தால் அவங்க பின்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. டே என்னாச்சு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்துட்டு ஐயோ அண்ணி உங்களுக்கு தெரியாதா, நான் நினச்சதை வந்து சாதிச்சிட்டேன், எனக்கு வந்து கிடச்சிருச்சு, நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது கேட்டுட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. மாறா அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறேன், கிடச்சிருச்சா, அச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ ஹாலில் தான் காமிக்கிறோம். ஹாலில் காமிச்சா டேயோட அப்பா அம்மா, அவங்க அண்ணன் அண்ணி, அவங்க குட்டி பாப்பா, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. டே மட்டும் நின்றுட்டு இருந்தா எல்லாரோட டே வந்து யாரோட ஃபேஸுமே பார்க்கல. தலை கீழே குனிஞ்ச மாதிரி அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்காரு. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆகி டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் எப்படா டென்ஷன் ஆகுறாங்க, ஷாக் ஆகுறாங்கன்னு சொல்கிறீங்க, என்னன்னு சொல்ல மாட்டேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ என்ன ஒன்றும் இல்லை, நம்ம டே வந்துட்டு கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து அப்ளை பண்ணியிருந்தார் ஜாபுக்கு வேண்டி. ஸோ வந்து இப்போ வந்து அது வந்து அவருக்கு கிடச்சிருச்சு, நம்மளோட டேக்கு கிடச்சிருச்சு. அது டேக்கு மட்டும்தான் சந்தோஷமே ஒழிஞ்சு அவங்க வீட்டில் மற்ற யாருக்குமே சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு டே அவங்க வீட்டோட ரொம்ப செல்ல குழந்தை. ஸோ டே அவ்வளோ தூரம் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. அதனால தான் எல்லாருமே கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. டே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பாவமாக போட் பண்ணிட்டு தலை கீழே குஞ்சிட்டு நின்றுருக்காங்க. ஸோ இப்போ வந்து டேயோட அம்மா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. டே என்ன சொல்கிற, வேலை கிடைச்சிருச்சா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே சொல்கிறாங்க, ஆமாம்மா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, எனக்கு அங்கே தான் போகணும், ஒர்க் பண்ணணும், நாங்கள் அப்ளை பண்ணியிருக்குன்னு உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னேனே, நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நான் வந்து போடவே செஞ்சேன், இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சொல்கிறாங்க, அது இல்லைடா, அது அவ்வளோ பெரிய கம்பெனி, உனக்கு அங்கே வேலை கிடைக்காதுன்னு நினச்சி ஒரு தைரியத்தில் சொன்னோம், ஆனால் இப்படி கிடைக்கும்னு நீ வந்து நிற்போன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. உன்னிட்டே இருந்துட்டு அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் பையன் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா செல்லம், இங்கே பாரு என் தங்கம்ல, வேணாண்டா இதெல்லாம், நமக்கு கொரியா எவ்வளோ தூரம் இருக்குது, நீ அவ்வளோ தூரம் போய் ஒர்க் பண்ணணுமாடா, எங்கள் அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போகணுமாடா, வேணாண்டா சொல்லும் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கேட்க அதெல்லாம் முடியவே முடியாது, நான் அங்கே தான் போவேன், நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன், நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே போட்டேன், என்னோட ரொம்ப நாள் ஆசை, இது யாருக்குமே இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது தெரியுமா, எனக்கு தான் கிடைச்சிருக்கு, ஆனால் நீங்கள் விடவே மாட்டீங்க, ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லி நம்ம ரொம்ப சத்தம் போட்டு கத்தி சண்டை போட அவங்க அண்ணன் அவ்வளோதான் அப்படின்னு ஒரே ஒரு கத்து தான், அவ்வளோதான். பட் அப்படி கப்சிப்புன்னு ஆஃப் ஆகி குடுன்னு போய் ஒரு ரூமில் போய் கதவை போட்டு தாப்பால் போட்டுக்கிறாரு. போய் அவங்க அம்மா ரொம்ப நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நைட் டைம் ஆகுது, மத்தியானம் சாப்பிடல, சாயந்தரமும் வெளியில் வரல, நைட் டைம் ஆகுது. அப்போ தான் போகிறாங்க அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு டேமா கதவு துறமான்னு அவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க. முடியவே முடியாது, திறக்கவே மாட்டேன்னு ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு பர்சன் தான் வராங்க, வந்துட்டு கதவை தர நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே கதவை திறந்துடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, டேயோட அன்னிக்கும் டேக்கும்
அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ். அதனால வந்து டே வந்து எதாக இருந்தாலும் அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க அண்ணியும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டே வந்து அவங்க அண்ணி வந்த உடனே கதவை திறந்துட்டு உடனே அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படி எழுதுறாரு. ஐயோ அண்ணி, நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன், உங்களுக்கு தெரியல நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன்னு பாரு, யாருமே என் பேச்சு கேட்க மாட்டாங்க அண்ணி, நீங்களாவது சொல்லுங்களேன், எனக்காக பேசுங்க அப்படின்னு அவங்க கட்டி பிடிச்சிட்டு அனுப்பி உடனே அவங்க வந்துட்டு ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டேயும் அவங்க அண்ணியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் வராங்க. டே ஏன்னா அப்படி பண்ணுற, நான் உன்னை பிரிஞ்சு அவ்வளோ நாளாக இருக்க முடியாதுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, டே இருந்துட்டு ஆமாம் நீங்கள் இப்படியே சொல்லுங்கள், நான் ஸ்கூலும் உங்கள் விருப்பப்படி தான் படித்தேன், காலேஜும் உங்கள் விருப்பப்படி தான் படித்தேன், நீங்கள் தான் இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொன்னீங்க, அதனால தான் எடுத்தேன். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே உங்களோட விருப்பமாக தான் இருந்துச்சு. என் லைஃப்பில் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று என் விருப்பம் பண்ண விட்டுருக்கீங்களா? நான் போடுற ட்ரெஸ் கோட்லேருந்து நீ இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு எவ்வளவோ ரூல்ஸ் போட்டிங்க, நான் எல்லாத்தையுமே கேட்டேன்ல, எனக்காக நான் என்ன கேட்டுட்டேன், இந்த ஒரே ஒரு விஷயம் தானே கேட்குறேன், ஏன் அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு பேச உங்கள் அம்மாக்கும் சரி நம்மளும் ஏன்னா அப்படி தான்டா டே வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கண்டிஷன்ஸும் ஜாஸ்தி. நம்ம நார்மலாக எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியான ஒரு தான். ஸோ அவங்க வீட்லேயும் இப்படி இருந்ததுனால சரி அவங்க வந்து சரி இவ்வளோ தூரம் கேட்குறானே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மனசரங்க, அவங்க அண்ணியும் மனசரங்க. அவங்க அண்ணன் கிட்ட வந்து அவங்க அண்ணி பேச, அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா பேச, 2 பேரும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க. இப்படியும் 2-3 நாள் அப்படியே பாஸ் ஆகட்டே யார்கிட்டையுமே பேசுறதில்ல, அமைதியாக போகிறாரு சாப்பிட்றாரு உட்காராரு. ஏன் இன்ஃபேக்ட் அந்த குழந்தை கூட அப்படி விளையாடுவார் அவங்க அண்ணன் பொண்ணு கூட. அதுவும் வந்து டேன்னு அவ்வளோ நல்லா விளையாடும். அந்த குழந்தைகிட்ட கூட அவர் பேச மாட்டேங்கிறாரு. உடனே சரி அப்படியே போயிட்டுருக்கங்காட்டி அவங்க அண்ணனால் வந்து இதை பார்த்துட்டே இருக்க முடியல. என்னடா நம்ம தம்பி இப்படி இருக்கானே அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ செல்லம் இல்லையா, நம்ம வீட்டோட செல்ல குழந்தை, எப்பவுமே துருன்னு இருக்கிற பையன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டான், அவனோட வாய்ஸே வீட்டில் கேட்கல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. டே கூப்பிட்டு வச்சு அவங்க அப்பா அவங்க அண்ணனும் பேசுகிறாங்க. டே சொன்னால் கேள்றா, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லாட்டே இருந்துட்டு ஐயோ இல்லைண்ணா நான் சொல்கிறத கேளுங்க, நான் ஒரு தடவையாவது நான் பண்ணுறேன், நீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, சரி ஓகே ஃபைன் உனக்காக நாங்கள் அலோவ் பண்ணுறோம், பட் நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டா நீ அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி சொல்லுங்கள் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ 1 year ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பர்மிஷன் தரோம், அதுக்கு மேலே எங்களால் முடியாது, அதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லவும் கூடாது, இங்கே கிளம்பி வந்துடணும். அதுக்கப்புறம் நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்ம வீடு அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். அதை விட்டு போட்டு அங்கே இருக்கிற மாதிரி நீ ட்ரிங்க் பண்ணுறதோ சோஷியலைசிங் பண்ணுறதோ டேட் போகிறது இது எதுவுமே என் காது வரவே கூடாது, நீ பண்ணவும் கூடாது. இந்த மாதிரி எனக்கு நீ வாக்கு கொடுத்தேன்னா நான் அவங்க அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் இங்கேருந்து எப்படி போறியோ, என் பையனா நீ எப்படி போறியோ, என் தம்பியா நீங்கள் இங்கேருந்து எப்படி போறியோ அதே மாதிரி தான் நீங்கள் திரும்ப வரணும். நீ வந்து இந்த ஒரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நான் மாறுறேன் பண்ணுறேன்ல நீ எதுவும் சொல்லக்கூடாது. 1 year முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது லீவ் விட்டாலும் சரி எது விட்டாலும் சரி நீ அடிக்கடி வந்து எங்களை பார்த்துட்டு போனேன், ஏன்னா அவங்க ஒன்றை பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. உனக்கு புரியுதில்லை அப்படின்னு அவ்வளோதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னடா கடைசியில் ஒத்துக்கிட்டாங்கன்னே அப்படி அவ்வளோ சந்தோஷம். அவரோட பாக்ஸி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்மெல், அது அவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாரு. ஸோ வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ பட்டையை வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைனலி கொரியாவுக்கு வந்து போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி மாறுதுன்னு இப்போது கட் பண்ணால் சியோவில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதாவது காஸ்டியூம் டிசைனர்ஸ்க்கான அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ டிசைனர்ஸ் கம்பெனி சிஇஓஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அவார்ட், த பெஸ்ட் சிஇஓ ஆஃப் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியோட அவார்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது பிக் ஸ்க்ரீனில் த அவார்ட் கோஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு JJK இண்டஸ்ட்ரீஸ் சிஇஓ ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஜான் ஜங்குக்கோட ஃபோட்டோ, அதாவது ஜங்குக்காவோட ஃபோட்டோவோட வருது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து கிளாப் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஜங்குக்கா எங்கேன்னு பார்த்தா அப்போ தான் ஈவெண்ட்டுக்குள்ளேயே மனுஷன் என்ட்ரு ஆகுறாரு. செம்ம கெத்தாக செம்ம கிளாஸாக ஒரு பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஒரு பெரிய கார், ஒரு பிளாக் காரில் ஃபுல்லாக பிளாக் தீம் தான். அப்படியே செம்ம கெத்தாக அப்படின்னு சொல்லி இறங்கி நடந்து அப்படியே ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு வந்து அப்படியே உள்ளே வர்றாரு. வந்து எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேர்ள் பாய்ஸ் எல்லாருமே அப்படின்னு வாய் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ராகி போய் ஸ்டேஜில் போய் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் அவார்டு வாங்கிட்டு ஸோ வந்து என்ன ஏதாவது மைக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. ஸோ பேசுவார் அப்படின்னு பார்த்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி முடிச்சு போயிடுறாரு. அவர் போகிறாரு. எல்லா பொண்ணுங்களும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்க வந்து நிறைய மாடல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி தானே. ஸோ வந்து அதில் வந்து மேல் மாடல்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கலாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கொஞ்சம் ஹை எண்டாக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்க்க எல்லாருமே ரொம்ப அழகாக பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது.
நம்ம ஜங்குக்குன்னா யாரையுமே திரும்பி பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கா நான் யாரையும் பார்க்க மாட்டேன் போங்கடா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு இறங்கி நடந்து காலையில் அவரோட ஆஃபீஸ் போயிட்டார். அவரோட ஆஃபீஸ் போனால் இது ஒரு பெரிய ஆஃபீஸ். ஸோ ஆக்சுவலாக நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இப்போ தான் அவார்டே கொடுத்தாங்க. ஸோ நம்பர் 1 இண்டஸ்ட்ரி, நம்பர் 1 CEO அவர் தான். இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் தான். ஸோ வந்து போயிட்டு அதே மாதிரி பிளாக் அவுட்ஃபிட் அதே தான் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போய் இறங்குறாரு. எல்லோரும் வந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுறாரு. அவரும் போகிறாரு. CEO அவளோட ரூமுக்கு போகிறாரு. போய் CEO சேரில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து ஜாலியாக இல்லை, கோல்டு ஃபேஸோட ரொம்ப ரகர்டான ஒரு வாய்ஸோட யார்கிட்டையும் மனுஷன் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பேசிட மாட்டார். அந்த மாதிரி போய் உட்காந்து அவரோட ஒர்க்கெலாம் பார்க்குறாரு. ஒர்க் அண்ட் ஆகுது, அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து இது ஜங்குக்கோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கு வந்து ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான CEO தான் இருக்கார். ஸோ அவரோட வீட்டில் பார்த்தா அவரோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஷுகாஜி தான். ஸோ இவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு முழுக்க ஜங்குக்கால் மட்டும் க்ரியேட் பண்ணது. அவங்க அப்பா வேறு வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ஷுகா பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பாவோட இண்டஸ்ட்ரி வேறு. இது முழுக்க ஜங்குக்கோட உழைப்பு மட்டும்தான். அவரும் ஒரு ஆக்சுவலாக ஒரு காஸ்டியூம் டிசைனர் தான். அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அதுவும் படிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து தனியாக இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இந்த இப்போ கட் பண்ணி திரும்ப கொரியாவில் ஏர்போர்ட்டில் ஒரு பர்சன் வந்துட்டு லூஸாக ஒரு அவுட்ஃபிட் போட்டு யாருக்காகவும் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்காரு. எங்கடா அப்போ தான் ஃபோன் வருது. ஃபோன் அடிச்சோன்னே இவ்வளோ நேரமாடா, எங்கடா இருக்கேன், ஃப்ளைட் வந்து இறங்கி இவ்வளோ நேரம்டா ஆச்சு, நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த பர்சன் ஆப்போசிட்டில் அந்த பர்சன் வந்துட்டு மச்சான் இங்கே வந்துட்டேன்டா, கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வராங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம டே தான். பிக்கப் பண்ண வந்தது நம்ம ஜிம்மினா தான். நம்ம டேக்கும் ஜிம்மினா எப்படா தெரியும், அது கொரியா டு தமிழ்நாடு எப்படா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஜிம்மினோட அம்மா வந்து தமிழ்நாடு, அப்பா தான் வந்து கொரியன். ஸோ வந்து ஸோ நம்ம ஜிம்மினாவோட ஹெல்ப்பால் தான் வந்து டே வந்து கொரியாக்கே வந்திருப்பார். எல்லாத்தையும் வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டம் தான். தமிழ்நாட்டிலேருந்து கொரியனோட இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ வந்து ஜிம்மினா தான் முழுக்க ஹெல்ப் பண்ணியிருப்பார். முழுக்க டேயை கைட் பண்ணுறது வந்து ஜிம்மினா தான். ஸோ ஜிம்மினாவோட ஹெல்ப்பால் தான் டே வந்து கொரியாக்கே கிளம்பி வந்திருப்பார். இப்போது நம்ம ஜிம்மினா வந்து டேயை பிக்கப் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்காரு. ஒரு டீசெண்டான ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு 3 பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காரு. ஸோ வந்து டே வந்து போய் நம்ம ஜிம்மினா கூட இருந்துக்கிறாங்க. ஸோ டே வந்து கிளம்பி அவரோட ஒர்க் போகிறது. ஆக்சுவலாக டே வந்துட்டு பெர்மனெண்ட் கிடையாது அந்த ஜாப்பில், ஜஸ்ட் டெம்ப்ரரி தான். ஒரு கொஞ்சம் மாதம், ஒரு 4-5 மாதம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சேஃப்டி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது அவரோட ஒர்க்கு பெர்மனெண்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு அவரோட சேலரி ஹை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்துட்டு அதனால் இன்டென்ஸாக தான் போகிறாரு. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஜிம்மினாவோட ஹெல்ப்பால் தான் டே வந்து கொரியாக்கே வந்திருப்பார். ஸோ கொரியா டு தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா நம்ம வர்றது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிம்மினா தான் முழுக்க கைட் பண்ணியிருப்பார். முழுக்க டே வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஜிம்மினாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஜிம்மினாவோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் தான், ஒரு டீசெண்டான ஒரு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அங்கே தான் வந்து நம்ம டேயை வந்து தங்க வைக்கிறாரு. ஸோ முழுக்க டேயை பார்த்துக்கிறது நம்ம ஜிம்மினா தான். ஆக்சுவலாக நம்ம டேக்கு வந்து இந்த ஒர்க் வந்து பெர்மனெண்ட் ஆகலை. பிகாஸ் அவ்வளோ ஒரு 4-5 மாதம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு அது வந்து பெர்மனெண்ட் ஆகும். அது வரைக்கும் டெம்பரரி தான், சேலரி கொஞ்சம் கம்மி தான். ஸோ வந்து நம்ம ஜிம்மினா தான் வந்து பார்த்துக்கிறாரு. நீ வா, நான் வந்து என் கூட இருமச்சான், என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கூட்டிகிட்டே வந்திருப்பார் என் கூட. ஸோ வந்துட்டு 2 பேரும் தங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டேயும் வந்து ரெகுலராக ஒர்க் போகிறது வர்றது எல்லாமே வந்து அவரோட வேலையை வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. ரொட்டீன் ஒர்க்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம டே வந்து கீழே போயிட்டு ஃபுட்டு வாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு மேலே வராரு. மேலே வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாரு. ஜிம்மினா வந்து திறப்பாருன்னு பார்த்தா திறக்கிறது நம்ம வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஃபுட்டை மட்டும் வாங்கிட்டு கதவை சாத்திட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. டயாங் சொல்ல ட்ரை பண்ணுறாரு, நான் வந்து அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஜங்கு கேட்குறதா இல்லை, அவர் பாட்டுக்கு ஃபுட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. திரும்ப நம்ம டயாங் நாக் பண்ணுறாரு. திரும்ப ஜங்குக்காக வராரு. வந்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. என்ன இப்போ நான் ரேட்டிங் போடணும் தானே, நான் ஹை ரேட்டிங் கொடுக்க சொல்கிறேன் போங்க அப்படி சொல்லி திரும்ப கதவடைக்க போக நம்ம டேயாங் வந்துட்டு கதவை பிடிச்சிட்டு விட மாட்டாரு. இல்லை நான் சொல்ல போகிறது ஒரு நிமிஷம் கேளுங்கிறாரு. நம்ம ஜங்குக்கா என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிடுறா. அதுக்குள்ள நம்ம ஜிம்மினா வந்துட்டு டே ஜங்குக்கா என்னடா பண்ணுறா, அவனை உள்ளே விடுறா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இன்னும் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்ன இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல டே என்னோடய ஃப்ரெண்ட் என்னோடய கசின் அவன் தான்டா அது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் அவனா அப்படின்ற மாதிரி அவரும் போய் கதவை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் சோஃபாவில் போய் உட்காந்துறாரு. நம்ம டயாங்கா பார்த்து முறைச்சிட்டே வர்றாரு. என்னை பார்த்தா உனக்கு என்ன டெலிவரி பாய் மாதிரியா இருக்குது, நான் ஃபுட் டெலிவரி பண்ணுற பாய் மாதிரியா இருக்குது, என்னை பார்த்தா இரும மாடி என்ன இப்படி நினச்சிட்டான் அப்படின்ற மனசுக்குள்ளே கரைச்சி கொட்டிட்டு அவரும் ஸ்ட்ரைட்டாக வந்து
ரூம்குள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே போயிட்டு இப்போ மார்னிங் அப்போ தான் ஆயிருக்கும். ஸோ ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு திரும்ப வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம போகும்போது ஜங்குக்கு மட்டும் தான் உட்காந்துருந்தாரு. இப்போ வரும்போது பார்த்தா சுகாவும் சேர்த்து உட்காந்துருக்காரு. ஒன்று வந்துட்டு நம்ம டே வந்துட்டு வந்த உடனே நம்ம ஜிமினா டேயோட கை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் சுகா கிட்ட, சுகா இதுதான் வந்து டே இதுதான் வந்து சுகா அப்படின்னு டேயும் ஜிமினாவும் சுகாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாள். அது வந்து நம்ம டேக்கு தெரியும். அதனால் வந்துட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஃபோன்லலாம் பேசிப்பாங்க. ஸோ தெரியும் ஒருத்தர் இவர் தான் சுகா அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ 2 பேரும் பேசிக்கிறாங்க. டே வந்துட்டு சரிடா எனக்கு டைம் ஆச்சு மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாரு. அப்புறம் அப்படியே அந்த டே ஸ்கிப் நைட் ஆகுது. நைட் டைம் வீட்டுக்கு வந்தால் ஒரே டோர் தட்டினா ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஒரே சத்தமாக கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம பாய்ஸ் மொத்தமாக எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஜங்குக், சுகா, ஆரம், ஜிமினா, ஜின்னு, ஜெய்ஹோப் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம டேயாங்ஜியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இனி வந்து நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போய் டேயாங் வந்து ஒருத்தருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இதான் டேயாங் என்னோட கசின் தான் என்னோட டேயாங் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. எல்லோரும் வந்து ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம டேயாங் வந்துட்டு சரி ஓகே நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டேயாங்கையும் கூப்பிட்றாங்க. டே வா டே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டே வந்துட்டு இல்லை பரவாயில்ல இருங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வா டே எல்லாமே ஃப்ரெஷ் ஃபுட்டு எல்லாமே சீ ஃபுட் போக் இருக்குது. அப்புறம் இது நிறைய டிஷ்ஷஸ் அவங்க ஒரு டிஷ்ஷெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே நம்ம ஜிமினா சிரிச்சுக்கிட்டே டே மச்சான் என்ன கூப்பிட்டாலும் சரி யாரும் அவங்க வந்து சாப்பிட போகிறது கிடையாது. அவனுக்கு வந்து நம்ம ஊர் ஃபுட்டு வந்து இன்னும் செட் ஆகலை. அவன் வந்து செல்ஃப் குக்கிங் தான் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஊர் ஃபுட்டு இன்னும் அவளுக்கு செட் ஆகலை. அவங்க தமிழ்நாடு ஃபுட்டும் கொரியன் ஃபுட்டு ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவனுக்கு கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அவன் போய் குக் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே எல்லோரும் விட்டுறாங்க. போய் நம்ம டேயாங்ஷியும் தோசை மாவு எடுக்கிறாப்புல தோசை விடுறாப்புல காலையிலே சிக்கன் கிரேவி வச்சுருப்பாரு போல் அது இருக்குது. அதை எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டு தோசை சுட்டுட்டு இருக்காப்புல. தோசையை சுட்டு பிளேட்டில் போட வராரு. பார்த்தா நடுவில் இன்னொரு பிளேட் வருது. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது நம்ம ஜிமினா தான். பச்சா ஒரு தோசைடா அப்படின்ற மாதிரி பாவமாக போட் பண்ணிட்டு கேட்கவும் நம்ம ஜெயாங்கா சிரிச்சுக்கிட்டே தேவனுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோசையை கொடுத்துட்டு அவர் அடுத்த தோசை சுட போயிடறாரு. அப்படின்னு ஜிமினாவும் கிரேவியை போட்டு போய் தோசை எடுத்து சாப்பிட போகிறாரு. அப்போ நம்ம வந்து பக்கத்தில் சுகா இருக்கவும் சரி இவனுக்கு ஒரு வாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு ஒரு வாய் கொடுக்குறாரு. சுகாக்கா சாப்பிட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருக்கு தான் முட்டை தோசையும் சிக்கன் கிரேவியும் பிடிக்காது. எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரெட்டும் தான். ஸோ சுகாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. செம்மையாக இருக்கே கூட நான் கொஞ்சம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டோடு வாங்கி மனுஷன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. நம்ம ஜிமினாவா டே என்னடா நடக்குது நான் போய் வாங்கிட்டு வந்தால் இவன் எடுத்து அசால்ட்டாக தின்னுட்டுருக்கான்ற மாதிரி அவர் பவுட் பண்ணிட்டு சோகமாக உட்காந்துட்டுருக்காரு. ஒன்று நம்ம சுகாவா திரும்பி பார்த்து அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. ஒன்று நம்ம ஜிமினா முறைக்கிறாரு. முறைச்சிட்டு கீழே குனிறாரு. பார்த்தா அவருக்கு இன்னொரு பிளேட்டில் தோசை இருக்குது. பார்த்தா நம்ம டேயாங் தான். ஸோ இது நடக்கிறதா அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு கிச்சனில். அது ஸோ அது கொஞ்சம் ஓப்பன் கிச்சன் தான். ஸோ ஐலாண்ட் கிச்சன் சொல்லுவாங்களா. ஸோ ஓப்பன் கிச்சன் தான். ஸோ அதில் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ கொண்டு வந்து கொடுக்குறாரு. உடனே நம்ம சுகா ஜிமின் எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஆரம்க்கும் ஜின்னுக்கெலாம் வந்து அப்படி என்னடா இருக்குது அதில் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். ஸோ ஆரம், ஜிமினா, ஜெய்ஹோ எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம ஜங்குக்கா நீ என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலாக மனுஷன் வந்து ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் இப்போ இருக்காப்புல. அதாவது தம்ப்லைனில் கொடுத்துருப்பாரு இல்லையா ஒரு போனி போட்டுட்டு ஒரு இது அந்த அவுட்ஃபிட்டில் தான் இருக்காப்புல. சும்மா கெத்தாக இருக்காப்புல. சும்மா சொல்லக்கூடாது கெத்தாக கை கட்டிட்டு உட்காந்து இவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்துட்டு இவருக்கு ஜங்குக்கு உள்ள ஒரு இது இருக்குது. அப்படி என்ன தான் அதில் இருக்கும் சாப்பிட்டு பார்க்கணுமேன்ற மாதிரி இருக்குது. ஆனால் கேட்குறதுக்கு தான் கொஞ்சம் ஈகோ தடுக்குது. அதனால் கேட்காமலே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம டேயாங்க்கு இது புரியுது பார்த்தாலே. நம்ம டேயாங்க்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கு தான் சாப்பாடுன்னா அதில் கொடுப்பாங்க தானே. ஸோ நம்ம டேயாங்ஷியும் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு ஜங்கு கையில் கொண்டு கொடுக்க ஜங்குக்கு இருந்துட்டு பார்த்து அப்படியே ஒரு திம்முற ஒரு பருப்பு பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ ஒன்றும் கேட்கல நான் தான் கொடுக்குறேன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி டேயாங் கொடுக்க நம்ம ஜங்குக்கு வாங்கிக்கிறாரு. சரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. வாங்கி சாப்பிட்டா மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவரும் வந்து 2-3 தோசை அப்படியே உள்ளே போகுது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு டேயாங்ஷி வந்து பிளேட்டோடு வந்து அவர் உட்கார்றதுக்கு ஜங்கு கரெக்டாக அந்த தோசையை அவர் பிளேட்டில் இருக்க தோசையை எடுக்கிறாரு. அதாவது ஜங்குக்கு என்ன நினச்சிட்டாருன்னா தனக்கு தான் அந்த தோசையை வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சி எடுக்க வந்துட்டார். ஆனால் டேயாங்ஷி அவர் உட்காந்து சாப்பிட்றதுக்காக
எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ இவர் உட்கார அவர் எடுக்க ஒன்று டேயாங் இருந்துட்டு எடுத்துக்கோங்கன்ற மாதிரி கொடுக்க ஜங்குக்கு சாரி சார் நீங்கள் சாப்பிட வந்தியா பரவாயில்ல இப்போ நீ சாப்பிடுன்னு சொன்னேன். இல்லை 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 மாவு நிறைய இருக்குது நான் சுட்டுக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீ உட்காந்து சாப்பிடுன்ற மாதிரி கொடுத்துட்டு அவர் போய் முன்னாடி சுட்டு சாப்பிட்டுக்கிறாரு. அப்படியே முடியுது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஜங்குக்கா பார்த்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ஏதோ நார்மலாக இருந்துச்சு சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னோன்னே நம்ம டயாங்கா பட்டும் பாவி உட்காந்து வேணும்னு 10 தோசைக்கு மேலே உட்காந்து அமுக்கிட்டு கடைசியில் பார்த்தா ஓகேவா இருந்துச்சு நான் சொல்கிறேன்ற மாதிரி ஒரு முறைக்கிறாரு. நம்ம ஜங்குக்கா ஸ்மெக் பண்ணிட்டு தும்பரா ஒரு பருவை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி ஒரு 3 ரூம்ஸ் இல்லையா. ஸோ 2 ரூம் ஒரு ரூமில் வந்துட்டு டேயாங் தங்கியிருக்காரு. ஜிமினாவும் ஷுகாவும் வந்தால் 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாங்க ஆஸ் தே கப்பிள்ஸ். ஸோ ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுவாங்க. மற்றவங்க பாய்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுவாங்க 3rd ரூமில். ஸோ மேக்ஸிமம் ஜிமினா ஹோமில் தான் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு மற்ற எல்லோரும் வேறு இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா. ஸோ அதுதான் நம்ம ஜிமினா. ஸோ ஜிமினா ஹோமில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவர் ஒரு மாட்டுக்கு ரூம் கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு ஆரம்பித்தது தான் பிரச்சனை. நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கும் ஒருத்தர் பார்த்தா ஆகவே ஆகாது. எப்போ பார்த்தாலும் எலியும் புளியுமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம டயாங்ஷியா எல்லாத்துக்கும் ஒழுங்காக காஃபி போட்டு கொடுத்தா அவருக்கு மட்டும் உப்பள்ளி கொட்டுறது. நம்ம ஜங்குக்கா அவள் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிற சாட்டில் நம்ம டயாங் ஜங்குக்கு மேலே ஃபுல்லாத்தையும் கொட்டி விடுறது. ஜங்குக்கு வந்துட்டு டயாங்கு பிடிச்சி கொட்டுறது அடிக்கிறது மீன்ஸ் கும்பலாம் இல்லை சும்மா ஃபன்னியாக நம்ம வந்து கொட்டிப்போம் காது பிடிச்சி திருகிக்குவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வந்து பாத்ரூம்குள்ளே வந்து தாப்பால் போட்டு வந்துடுறது டயாங்குள்ள வச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு மாதிரி 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லையும் புனியமாக தான் இருக்காங்க. டாம் அண்ட் ஜெர்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை டாம் அண்ட் ஜெர்ரின்னு கூப்பிடவே செய்கிறாங்களேவும். ஏன்னா அந்தளவுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகவே ஆகாது. வீட்டில் இருந்தாலே ஒரே பிரச்சனை தான் ஒரே சண்டை தான். மற்றவங்களுக்குலாம் விளக்கத்துக்கு விற்கிறது தான் பொழப்பே. ஆரம்புக்கு முக்கியமான ஜாப்பியாக தான் நீ போடா அங்கே நீ போடா இங்கேன்னு விளக்கத்துக்கு விற்கிறதா வேலை. நம்ம டேங்கு கொஞ்ச நாள்லேயே பாய்ஸ் கூட நல்லா செட் ஆகிடுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே இப்படி தான் என்ன ஆகுதுன்னா டயாங்ஷி வந்துட்டு அவர் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு திடீர்னு பார்த்தா நம்ம ஜங்கு கோட் சூட் போட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம டயாங்ஷியா இவன் இங்கே வந்தான் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாலும் அடுத்த நிமிஷமே ஒரு மாதிரி வியர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் ஒரு கேபினுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வர கரெக்டாக காலை வைக்கிறாரு. ஜங்குக்கு தடுக்கி விட்டு கீழே விழுக போகிற மனுஷன் விழுகலை. பக்கத்தில் இருக்க ஒரு சேரை பிடிச்சிட்டு நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு. உடனே நம்ம டயாங்கா என்னடா இந்தியா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. என்னடா பண்ணி பயலே மாட்டினியா அப்படின்ற மாதிரி உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கா முறைக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே டயாங்க ஷாக்காக பார்க்குறாங்க. ஜெயாங்கதரி எதுக்கு இப்படி எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்கதரி கன்ஃபியூஷனில் திருட்டு முழிக்க உடனே வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு டயாங்கோட மண்டையிலே வந்து ஒரு அடியை போட்டு என்னடா பண்ணுறாரு நம்ம சிஇஓடா அப்படின்னு சொன்னோடனே சிஇஓவா அப்படின்னு சொல்லி வாயை பொழுதுட்டு நம்ம ஜெயாங்க பார்க்க நம்ம ஜங்குக்கா கெத்தா எழுந்திரிச்சு கோட்டோட பட்டனை கழட்டி விட்டுட்டு அவளை ஹேர் ப்ளூ பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்காரு மனுஷன் அவரோட ரூமுக்கு. டயாங்கா இங்கே இல்லை என்னடா சொல்கிறீங்க சிஇஓவா இத்தனை நாளாக பழகுனே மேடம் ஒரு நாள் கூட சிஇஓன்னு சொல்லவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஷனாக உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு டயாங்ஷி இவங்களை வந்துட்டு சிஇஓக்கு போகிறாரு. சிஇஓ ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம டயாங்கும் பயந்துகிட்டே போகிறாரு. என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியலையே வீட்லேயே அந்த போடுவான் இங்கே சிஇஓன்னு வேறு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே அவரு கிளம்பி போக கீழே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். டயாங் கரெக்டாக ரூம்குள்ளே கேபின்குள்ளே என்ட்ராகிறார். என்ட்ரானோடனே அவர் அவரோட சிஇஓ சேர் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் உட்காந்துட்டு அந்த டேபிளில் காலை மேலே தூக்கி கால் போட்டு உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. உடனே நம்ம டயாங்ஷி உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி பயத்தோடையே நர்வஸாகவே அப்படியே நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது 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 வந்து அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்கு தடுமாற ரொம்ப திறந்து வரன்ருக்குல்ல வார்த்தை ஒன்றும் வரல. இப்போ என்ன பண்ணுற ஸ்ட்ரெயிட்டாக கீழே கேன்டீன் போயிட்டு எனக்காக ஜூஸ் வாங்கிட்டு பார்ப்போம் போ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நான் சொல்லணும் ஆக்சுவலாக டயாங்ஷி வந்து நம்ம ஜங்குக்கோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்கிறது நம்ம டயாங்ஷிக்கே தெரியாது. ஆக்சுவலாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் ஓகேவா. ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பிரான்ச்சில் ஒரு சின்ன போஸ்ட்டில் தான் நம்ம டயாங் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ சிஇஓவை அவர் பார்த்துருப்பாரு அப்படின்றது வந்துட்டு பெருசாக
தெரியாது. அதில் அவர் இன்ட்ரெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அவருக்கு தெரியவும் செய்யாது தான் சிஇஓ அவர் தான் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் நம்ம டேயாங்ஷிக்கு வந்து ஜங்குக்கை பற்றி தெரியாது. ஸோ இதனால தான் அவங்க ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஜங்குக் எப்பயாவது அந்த பிரான்ச்சுக்கு வருவார். அதுவும் டேயாங்ஷி 3rd ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கோட ஆஃபீஸ் 8th ஃப்ளோரில் இருக்கும். ஸோ ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் தெரிய வருது. இப்போ கட் பண்ணி ஸ்டோரி பேக் டு த ஸ்டோரி. ஸோ இப்போ பேக் டு த ஸ்டோரி வந்தால் இப்போ டேயாங்ஷி வந்துட்டு ஜூஸ் வாங்குறதுக்காக கேபின் வாங்க போகலான்னு கேபின் ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சொடக்கு போட்டு கூப்பிட்றாரு. இன்னும் நம்ம டேயாங்ஷி திரும்பி பார்க்குறாரு. லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸில் இறங்கி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா 8th ஃப்ளோர், கேன்டீன் இருக்கிறது 1st ஃப்ளோர், அது கிரவுண்ட் ஃப்ளோரில். அங்கே போய் வாங்கிட்டு வரணும். பட் டேயாங்ஷியா பார்த்து ஒரு மறைக்கவும் முடியலை, சிரிக்கவும் முடியலை. ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கார். வேறு வழியே இல்லாமல் போய் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வந்து ஜூஸ் அவரோட டேபிளில் வச்சா ரொம்ப வேர்த்து கொட்டுது இல்லை டே அப்படிங்கிறாரு ஜங்குக்கு. டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்க, ஆமாம் ரொம்ப வேர்த்து கொட்டுது, என்ன பண்ணுற, அந்த ஃபைல் எடு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபைல் எடுத்து விசிறி விடு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேயா சார் விசிறணுமா அப்படின்னா, ஆமாம் விசிறி விடு, எனக்கு ரொம்ப வேர்க்குது, விசிறி விடு. ஏசி ரூமில் தானே சார் இருக்கீங்க, எப்படி சார் வேர்க்கும் அப்படின்னு. இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு ஏசி ரூமில் தானே சார், அது இல்லை அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க சார். சார் கேட்கும் போது என்ன ஒரு குளுமையாக இருக்குது அதுக்கு. இன்னொரு தடவை ஜங்குக் சார்னு கூப்பிடுப்போம். ஜங்குக் சார் இப்படி இல்லை நல்லா சிரிச்சிட்டே ஹாப்பியாக கூப்பிடுப்போம். ஜங்குக் சார் பெட்டர், நல்லா இருக்கே கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி விசிறு அப்படின்னு சொன்னால் நம்ம டேயாங்ஷிக்கு தான் ஆக்சுவலாக வேர்த்து கொட்டுது. ஏன்னா அவ்வளோ தூரம் மனுஷன் இறங்கி போயிட்டு வந்திருக்காரு, அப்படி வேர்த்து கொட்டுது. ஆனால் விசிறது வந்து என்னமோ ஜங்குக்கு விசிறா. ஜங்குக்கு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு அவரோட சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விசிறிட்டு இருக்காரு. கழிச்சதுக்கப்புறம் கை வலிக்கிறது இல்லை டயாங் அப்படின்னு சொன்னோடனே டயாங்கும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாருன்னு ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ அமுத்தி விடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் பார்க்க, ஆமாம் டேயாங் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சிஸ்டமில் தட்டி கையெல்லாம் விரலாம் வலிக்குது, நீ என்ன பண்ணுற, கை மசாஜ் பண்ணி விடுறேன் வா அமுத்தி விட அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டேயாங் வர வழியே இல்லாமல் கையை அமுத்தி விட்டுட்டு இருக்காரு. அமுத்தி விட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே ஃபைன், இப்போ நீ என்ன பண்ணுற இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கையில் ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. அதில் ஒரு டிசைன் இருக்குது. ஸோ இது வந்து இந்த டிசைன், இந்த மாடல் ஆஃப் த காஸ்டியூமை நீ போய் ஃபேக்ட்ரியில் இதோட மினியேச்சர் க்ரியேட் பண்ணிட்டு வர. நம்ம ஃபேக்ட்ரி இங்கே இருக்கோ தெரியும்ல, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கே போய் பஸ் எப்படி போவியோ எனக்கு தெரியாது, பஸ்ஸில் போவியோ எப்படி போவியோ தெரியாது, போய் நீ போய் அந்த மினியேச்சர் க்ரியேட் பண்ணிட்டு தான் வர அப்படின்னா. சார் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் இப்போவே வந்து 6 o'clock ஆகிடுச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரெடி பண்ணிவிட்டு வர்றேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கிளம்பி ஒரு பாடு கிளம்பி போயிடுறாரு. நம்ம டயாங்கா கடவுளே ஆண்டவர் இவங்கிட்டயா வந்து நான் மாட்டணும், கொட்டை என்ன பண்ணிட்டு போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு திட்டிட்டு பண்ணி போயிடல, நீ வீட்டுக்கு வாட நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்ஷியும் வேறு வழியே இல்லாமல் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் அதோட மினியேச்சர்ஸ் அதோட சாம்பிளை க்ரியேட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு மனுஷனுக்கு 10:30 மணி ஆகிடுது. 10:30 மணிக்கு மனுஷன் அலைஞ்சு திரிஞ்சு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தால் நம்ம ஜங்குக்கா அவர் பாட்டுக்கு ஹாயாக சோஃபாவில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, மூவி பார்த்துட்டு. நம்ம டயாங்ஷியா பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாரு. அப்போ முரணே அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே கொட்டை அப்படின்னு திட்டிக்கிட்டே போகிறாரு ரூமுக்கு. நம்ம ஜங்குக்கா பார்த்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு சிரிப்புன்னா அடக்க முடியல. சரி சொல்லிட்டு ஜயாங்ஷி ரூமுக்கு போயிட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்துட்டு இருந்த மனுஷன் ரூம் டோர் யாரோ நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமினா தான். ஜிமினா வந்துட்டு டே மச்சான் நான் வெளியில் போகிறேன்டா, நானும் ஷுகாவும் டேட்டிங் போகிறோம், நான் வரது கொஞ்சம் டைம் ஆகும். ஜங்குக் வீட்டில் இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜின்னு அப்புறம் வந்து நம்ம ஆரம்பெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. நீ சாப்பிட்றா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. நம்ம டயாங்கா சுத்தமாக முடியல, சாப்பிட்ணுமா சாப்பாடு செய்யணுமா என்னால் முடியாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் பெட்டில் படுத்துக்கிறார். படுத்த ஒரு மனுஷன் ஒரு நிமிஷம் என்ன நினச்சாருன்னு தெரியல, எந்திரிச்சு நேராக கொடுக்கணும்னு கிச்சன் கிளம்பி போகிறாரு. கிச்சன் கிளம்பி போய் அடுப்பு வச்சு அவர் பாட்டுக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏன்னு கேட்டால் நம்ம டயாங் செய்கிற பிரியாணி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ டயாங் பிரியாணி செஞ்சாலும் ஜங்குக்கு என்ன ஃபைட் நடந்தாலும் கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவார். ஸோ அதனால் போய் அவசரமாக பிரியாணி செய்வார். இந்த ஸ்மெல் வந்து நம்ம ஜங்குக்கு வருது, ஏன்னா அது வந்து ஐலாண்ட் கிச்சன் தானே. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா ஓப்பன் கிச்சனால் பார்க்க முடியும். ஸோ பிரியாணி செய்கிறாங்கன்னு ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மறக்கிறதுக்காகவே பிரியாணி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எப்படியுமே வந்து நம்ம டேயை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு அப்படின்னு வரும்போது மட்டும் இந்த சண்டையை வந்து கொஞ்சம் காமிக்க மாட்டார், கொஞ்சம் கொடுத்துருவார். ஏன்னா சாப்பாடு விஷயம் இல்லையா, ஸோ அதனால கொடுத்துருவார். எப்படி கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம
சரியாங்க நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகி பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சுட்டு அது பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம டயாங்ஷி வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜங்குக்கா அவருக்கு சாப்பிடணுன்னு இருக்குது, உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஜங்குக்கால கேட்கவும் முடியலை, அதை பார்க்கவும் முடியலை, எச்சி ஊறுது, என்ன பண்ணுறதுனே தெரில. வருஷம் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கை பார்த்து, உனக்கும் வச்சுருக்கேன் கிச்சனில், வேணா எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஜங்குக்கா அவர் அங்கே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணலாம் குட்டுன்னு கிச்சனுக்கு ஓடி போய் பிரியாணி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு, அப்பா செம்மையாக செஞ்சுருக்கானே, மற்ற நாளை விட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு, அவரோட கோபத்தில் இருந்தால் அதிகமாக நல்லா செய்வானோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜங்குக்கு போய் உட்காந்துட்டு அவர் பாட்டு டிவி பார்க்க ஆரம்பிக்கிறார். டிவி பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது, இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம், எதுக்கடா வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி அவர் கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்க. வயிறு வலிக்க ஆரம்பிச்சு குடுக்குடுன்னு ஓடி போய் பாத்ரூமில் போயிடுறாரு. என்னென்னு பார்த்து போகிறாரு, வராரு, உட்காராரு, அப்புறம் திரும்ப போகிறாரு, வராரு, உட்காரு, ரிப்பீட்டு. இதே மாதிரி தான் போயிட்டு ஒரு 4-5 டைம்ஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் வெளியில் பாத்ரூம்க்கு வெளியில் வந்தால் நம்ம டயாங் வாலில் சாஞ்சு கை கட்டி ஸ்டைலாக நின்று பார்த்துட்ருக்காரு. என்னடா போனியா, உனக்கு வேணும், நல்லா வேணும், 1 2 3 பேதி மாத்திரை தான் கலந்தேன், இப்படி இருக்குது, நல்லா ஃப்ரீயாக போகுதா அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் கேட்க, நம்ம ஜங்குக்கா பாவி பயலே பிரியாணியில் போய் பேதி மாத்திரை கலந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி முறைக்கிறாரு. முறைச்சிட்டு அடிக்க வர திரும்ப வயிற்று கலக்கிறது, மனுஷன் உள்ளே ஓடிடுவார். மட்டும் சிரிப்பு அடக்க முடியல. ஒரு பாட்டி விழுந்து சிரிச்சுட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் டயாங் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அவர் ஒரு 3 போட்டிருக்க மாட்டார், ஒரே ஒரு டேப்லெட் தான் போட்டிருப்பார். ஸோ ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து வயிற்று வலிச்சுட்டு பார்த்தோம் இருக்கும். ஸோ அப்படியே முடிஞ்சிடும். காலையில் வந்து பார்த்தா நம்ம ஜங்கு தூங்கியிருக்கவே மாட்டார். மனுஷன் காலையில் தான் தூங்கியிருப்பார் வயிற்று வலியில். அதனால் வந்துட்டு ரொம்ப டயர்டாக கிளம்பி வெளியில் வராரு. நம்ம டயாங்கா ஜம்முன்னு அந்த ஒரு டென்டலில் பார்க்க போவார். ஒரு காஸ்ட்யூம் எப்படின்னா வந்துட்டு ஒரு பிங்க் கலரில் ஒரு ஷர்ட், ஆனியன் பிங்க் கலரில் ஒரு ஷர்ட் ஒன்று போட்டு பறச்சோம், ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காஸ்ட்யூமில் உட்காந்து அவர் படுக்காமல் சாப்பிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கா, என்னை இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக கிளம்பி போறியா, அப்போ நீ ஆஃபீஸ் தானே வருவேன், வந்து என்கிட்ட நீ மாட்டுவடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக பார்த்துட்ருக்காரு. ஸோ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ ஆஃபீஸ்க்கு நம்ம டயாங் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டயாங் டேபிளில் 50 ஃபைல் கிட்டே இருக்குது. டயாங்கா, என்னோட இத்தனை ஃபைல் ஏன் டேபிள் இருக்கவனா அதை மாற்றி கீத்தி வச்சுட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா அங்கேருந்து ஜங்கு கூட பேர் ரீட்டா வராங்க. ரீட்டா வந்துட்டு, இது வந்து உங்களுக்கு தான் சார் வந்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து 15 காப்பீஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ண காப்பீஸ் ஆஃப் காஸ்ட்யூம். ஸோ நீங்கள் இது வந்துட்டு மேனுவலாக நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பண்ணணும். ஒரு பேப்பராக எடுத்து இது 50 காஸ்ட்யூமாக மேனுவலாக ஸ்கெட்ச் பண்ணணுமா உட்காந்து அப்படின்னா, ஆமாம், அதுவும் 3 ஹவர்ஸில் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா, 3 ஹவர்ஸில் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டயாங்கு ஷாக்காக பார்க்க, அதெல்லாம் தெரியாது சார், ஜங்குக் சார் தான் சொல்ல சொன்னார், நீங்கள் முடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. நம்ம டயாங்கா, ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கேன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, மேனுவலாக நான் இப்படா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மனுஷன் உட்காந்து ஒரு ஃபைலாக பார்த்து ஒன்று ரெடி பண்ணுறாரு. ஒன்று ஸ்கெட்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 மணி நேரத்தில் ஆகலை, அது ஆயிடுது மத்தியானம். முடிச்சுட்டு அப்புறம் அப்பாடா அப்படின்னு உட்கார. அடுத்து ரீட்டா வரா. ரீட்டா வந்துட்டு, இல்லை சார் வந்து சொன்னார், நீங்கள் வந்து அதாவது 8 மாடி சொன்னேன் இல்லையா, ஸோ ஒவ்வொரு மாடியிலையும் கொஞ்சம் பேர் வந்து அந்த 40 டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸில் ஒரு 230-300 பேர் வேறு பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 40-50 பேர் பண்ணியிருப்பாங்க இண்டிவிஜுவலாக ஸ்கெட்ச் பண்ணுது. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் மேனுவல் ஸ்கெட்சை கொண்டே காமிச்சு அவங்க கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. டயாங்கா, மத்தியானம் ஆச்சு, எனக்கு பசிக்குதுனா நான் சாப்பிடணும், காலையில் நான் 2 தோசை தான்டா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தா, அதெல்லாம் தெரியாது சார், ஜங்குக் சார் தான் சொன்னார், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுது. மாட்டேன் டயாங்கா, பண்ணி பயலே நீ என் கையில் மாட்டின செத்துறா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி கிளம்பி ஒரு இதாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்திட்டையாக காமிச்சு கேட்டுட்டு வர்றதுக்குள்ளே ஈவினிங்கே ஆகி போயிடுது. இன்னும் மனுஷன் சாப்பிடல, ஈவினிங் தான் சாப்பிட்லான்னு சொல்லி போய் கேன்டீனில் உட்காந்தா. ஸோ நம்ம டயாங் வந்துட்டு தமிழ்நாடு தானே, ஸோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொரியன் ஃபுட் தான் செட் ஆகாது, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஸோ கொரியன் ஃபுட் செட் ஆகாதுனால ஸோ கொஞ்சம் ரைஸ் இருக்கும், கேர்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சு தான் அவர் சாப்பிடுவார், நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவார். ஸோ மேக்ஸிமம் கொரியன் ஃபுட் அந்த அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீட்லாம் சாப்பிடுவாங்கல்ல, லைக் போக்கு, அதுக்கப்புறம் அந்த நண்டு, அந்த நண்டில் கொஞ்சம் வித்தியாசம் வியர்டான ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம
டேங்க் சாப்பிட பிடிக்காது, அவர் சாப்பிட மாட்டார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா கேன்டீனில் ஃபுல்லாக அந்த ஃபுட் மட்டும்தான் இருக்குது. நம்ம டயாங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்டு கூட அங்கே கிடையாது. நம்ம டயாங்கா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இதுவும் நம்ம ஜங்குக்கோட வேலை தான். ஜங்குக்கு நல்லாவே தெரியும் டேங்க் அந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. அதனால தான் வேணும்னு டேங்க் எதுவும் சாப்பிட மாட்டாரோ அதை தான் வச்சுருக்கேன். டேங்க் வேறு வழியும் இல்லை, அவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்காருல மனுஷன். ஃப்ளோராக வேறு இறங்கியிருக்காரு. வேறு வழியே கிடையாது, அந்த ஃபுட்டை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற பட்சத்தில் போய் அந்த ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது ஜங்குக்கை திட்டிகிட்டே சாப்பிட்றாரு. அவருக்கு ஒமட்டிக்கிட்டு வெளியில் வருது, இது என்ன கறின்னு தெரிலடா, என்ன இலவுன்னு தெரிலடா, நான் எப்படா சாப்பிடுவேன், அட்லீஸ்ட் ரேமன் ஏதாவது இருந்தால் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், கிம்ச்சி ரேமன் ஏதாவது இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன், என்னடா பண்ணி வச்சுருக்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு மேலே கோவம் அவ்வளோ வருது. அவ்வளோ கோவத்துலேயும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இப்போயாவது வீட்டுக்கு கிளம்பலாம், 8 மணிக்கு மேலே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்து இன்னொரு இது வேலை கொடுக்குறாரு. இன்னொரு ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு ஒரு ஃபைலை வாங்கி கொண்டே திரும்ப ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு இந்த டயாங்கோ வேலை பார்க்குற அந்த பிரான்ச்சுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டயாங்ஷியா கடவுளே ஆண்டவரே, அது இருக்குது அவ்வளோ தூரம், நான் அவ்வளோ தூரம் போய் எப்படா வாங்கிட்டு வருவேன், எனக்கு இந்த ஊரில் ஸ்கூட்டி ஓட்டுறது கூட லைசன்ஸ் இல்லையாடா, நான் எப்படா போய் பஸ்ஸில் போய் பண்ணிட்டு வருவேன்ற மனுஷன் ரொம்ப டென்ஷன் ஆகி வேறு வழியே இல்லாமல் கிளம்பி பஸ்ஸில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வருவார். எக்ஸ்ட்ரா கேப் புக் பண்ணி போயிருக்கலாமான்னு கேட்டால் அவர்கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது, ஏன்னா அவருக்கு கம்மி தானே சேலரி, ஸோ அவர்கிட்ட அவ்வளோ மணிலாம் கிடையாது. ஸோ வந்துட்டு ஏன்னா மந்த் எண்டு வேறு ஆகிடுச்சு, ஸோ தீர்ந்து போச்சு. ஸோ என் சேலரி ஏறினா தான் காசு அப்படின்ற பட்சத்தில் அவரோட அதுவும் அஃபோர்ட் பண்ண முடியலை. ஸோ பஸ்ஸில் தான் போய் அவன் அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி ஆகிடுது. வீட்டுக்கு வந்து மனுஷன் படுத்து தூங்குறாரு. ஓகே, நான் இந்த பாட்டு இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எப்படி கதை இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பாய்.